வச்சுட்டா நம்ம காலேஜுக்கு கிளம்பி போற வரைக்கும் கத்திட்டு தான் கிடப்பா. நான் எவ்வளவு ஆசையா வாங்கின இந்த Dress இப்படி எலி குறிச்சி வச்சிட்டேமா. இங்க வந்து பாருங்கம்மா. எனக்கு இங்க அடுப்படியில ஏகப்பட்ட வேலை இருக்கு. உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா குளிச்சு கிளம்பு காலேஜுக்கு. இன்னைக்கு காலேஜுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லி வச்சு ஒரே மாதிரி Dress போட்டு வரணும்னு பிளான் பண்ணிருந்தோம். என் Dress இப்படி கிழிஞ்சு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஏவ்ல என்ன காலையிலே கத்திட்டு கிடக்கா? இது கிழிஞ்ச மயிலான்னு தெரியல. அதுவும் ஸ்டைல் மயிலா இருக்கு. அடி போட்டு போ. ரோட்ல எல்லாம் அப்படிதானே போட்டு அலையுதுவே. அப்படியே சொல்ற? நல்ல ஸ்டைல் அழகா இருக்கா? ஆமாப்ல, நீயே கண்ணாடியில போய் பாரு. நல்லதான் இருக்கு. சரி, ஏதோ நீ சொல்ற. நான் காலேஜுக்கு இன்னைக்கு இதே போட்டு போறேன். ஆனா அந்த எலியை சும்மா விடக்கூடாது. இது அதுக்கு ஒரு பெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு போறேன். ஐயோ, எனக்கு எலி பொறி வைக்க போறாளா? பூமாரி, என்னோட ஜீன்ஸ் பேண்ட்லயும் ஒரு ஓட்டை போட்டு வச்சுட்டு இந்த எலியை நம்ம இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. அதான் இந்த பெட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாரு. ஏமா, இன்னைக்கு காலேஜ்ல எல்லாரும் என் Dress பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாமே அந்த எலியால தான். அந்த எலிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த Dress நல்லா இருக்கு. காலையில சும்மா பேச்சுக்கு நீ சீக்கிரமா காலேஜ் கிளம்பி போவியேன்னு சொன்னேன். பூமாரி, உன் சட்டையை குறைச்ச எலியை கண்டுபிடிச்சாச்சு. அந்த பெட்டியில தான் மாட்டி இருக்கு. போய் பாரு. அச்சச்சோ, அந்த எலி மாட்டிக்கிச்சா? எங்கமா இருக்கு? ஆமா, அந்த எலியை பார்க்க பாவமா இருந்துச்சுமா. அதனால நான் திறந்து விட்டுட்டேமா. ஐயா, அப்படியா? மாட்டிச்சா உடனேவே? அத கொண்டு போய் எங்கயாவது காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்திருக்கணும். திரும்பி நம்ம வீட்டுக்குள்ள தான வரும் அது. ஏல, நிஜமாவா சொல்ற? இந்த பெட்டியில எலி மாட்டிச்சு. பீரோல எவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு வச்சிருக்கு தெரியுமா? இதெல்லாம் நீ வச்சினா ஈஸியா தப்பிச்சு போயிடும். இல்லையே, அது தப்பிச்சே போல. உள்ள பயந்து போய் கிடந்துச்சு. அதனால தான் நான் திறந்து விட்டேன். அதான் இந்த எலிக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை நான் சொல்றேன் கேளுங்க. எலி சாதாரணமா இருக்கும்போது எவ்வளவு பெரிய மரக்கட்டைனாலும் குறைச்சு பெரிய ஓட்டை போட்டுரும். ஆனா நம்ம அதுக்குன்னு பொறி வச்சு பிடிச்சோம்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்து எப்படி தப்பிக்க? ஐயோ, நம்ம இதுல இருந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்து பயந்து அங்க எங்கேயும் ஓடும் தவிர இதுல இருந்து எப்படி வெளியே தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காது. இந்த பெட்டில இருந்து எப்படி வெளியே தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுன்னா 5 நிமிஷத்துல ஈஸியா ஓட்டை போட்டு வெளியே தப்பிச்சு போயிடும். ஆனா அந்த மரப்பொறியில சிக்கிக்கிட்டு எவ்வளவு நாள் வச்சாலும் அப்படியே தான் இருக்கும். 5 நாளைக்கு மேல வச்சாலும் அது தப்பிக்கிறதுக்கு யோசிக்கவே யோசிக்காது. நம்மள வந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னே யோசிச்சு பயந்துட்டு இருக்கும். உயிர் தப்பிக்கிறதுக்கு அதுக்கே வழி தெரியும். ஆனா அந்த சமயத்துல மூளையை யூஸ் பண்ணாது. மனுஷங்களும் சில நேரம் அப்படிதான். ஏதாவது பிரச்சனையில சிக்கிக்கிட்டோம்னா ஐயோ மாட்டிக்கிட்டோமேனே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. பொறுமையா உட்காந்து இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சோம்னா இவ்வளவு பெரிய குழப்பமே இருக்காது. ஈஸியா வெளியே வந்துடலாம். ஓஹோ, இதுதானா விஷயம்? அடுத்த நேரம் பொரிய வச்சு பாருங்க.